ஆப் கி அதாலத்ல ஆம் ஆத்மி பார்ட்டி தலைவர் குமார் விஸ்வாஸ் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு அதிகாரம் மற்றும் பதவிக்காக பேராசைப்படுறாரு. குமார், உங்களோட பார்ட்டி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசியலுக்குள்ள வரும்போது எனக்குன்னு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்களா? அதாவது நாற்காலியும் வேண்டாம், பதவியும் வேண்டாம், சிஎம்மும் வேண்டாம், பிஎம்மும் வேண்டாம்னு சொன்னீங்களா? ஆனா ராஜ்யசபா கிடைக்கலன்னு கோவப்பட்டீங்களே, உண்மையா? நான் எப்படி சொல்லியும் வரல. 12 வருஷம் போராட்டம், 7 வருஷம் போராட்டத்தின் கடைசி பலன் 30 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து வந்த குப்தாஜிக்கு கிடைக்கணும்னு. அப்புறம் 2வது விஷயம் என்னன்னா, முதல் முறையா அரசாங்கத்துல இருந்து விலகுனேன். அப்போ 19 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு எனக்கு இருந்துச்சு. இந்த விஷயத்த முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. நான் அப்ப கூட சொன்னேன், நான் இதுக்காக ஒன்றும் வரலன்னு. அப்புறம் நான் எப்பவும் நம்மளோட மூத்த கவிஞர் பவார் அவர்களோட வரிகளை சொல்றேன். அரசியலின் பறக்கும் தட்டு என்கிட்ட காலியா திரும்ப வந்துச்சு. என்னோட சுயநலத்துக்காக நான் என்னைக்கும் சம்பாதிச்சதில்லை. இந்த விஷயம் ராஜ்யசபாவுக்கு சம்மந்தப்பட்டதில்லை. ஆக்சுவலாக ரஜத் சார், கடந்த 7 மாசமா நான் ஒரு பலியாடா தான் இருந்திருக்கேன். இந்த மகேஷ் மதி சிவகாமி பேர் ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு தடவையும் புது கட்டப்பாவை கூட்டிட்டு வந்து என்ன மாதிரி பாகுபலியை கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இது மட்டும் உண்மை. நீங்க சொல்லிருக்கீங்க, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மணப்பெண்ணோட தோழியா இருக்கேன், ஆனா மணப்பெண் ஆகிற வாய்ப்பு கிடைக்கலன்னு. நான் எப்பவும் இதான் சொல்ல விரும்புறேன். நான் மணமகிழ் கூட இருந்து சச்சின் மாதிரி விளையாடுவேன். ஆனா சார், கண்டிப்பா நான் இதை மட்டும் விரும்பல. மேட்ச் ஃபிக்ஸிங்காக வெளிநாடு கூட தோக்கிறது நான் இதை கூட விரும்பல சார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள என்னால ஏமாத்த முடியாது சார். அவங்களுக்காக பேசுறதுனால எனக்கு தண்டனை கிடைக்கும். உங்களோட வருத்தம் இதானே? நான் ஒரு ஆடியோ கிளிப் கூட கேட்டேன். அதுல நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, 3 பேர் பார்ட்டியை உருவாக்குனாங்க. ஒருத்தர் சிஎம் ஆனாரு, இன்னொருத்தர் டெபுட்டி சிஎம் ஆனாரு. ஆனா என் கையில என்ன இருக்குன்னு. இல்ல, இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னா, லோக்சபாவில் என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சப்ப நடந்தது. என்னோட 40 வருஷ ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட மச்சான் தான் இதை ரெக்கார்ட் பண்ணது. அது வரைக்கும் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நான் வெளியில பேசுறது, உள்ள பேசுறது எல்லாம் இப்படி ரெக்கார்ட் பண்ற விஷயம் எனக்கு தெரியாததுனால நான் சொன்னேன். என்னை இதனால தான் அவமானப்படுத்த முடிஞ்சது. அதுவும் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுத்த அதிகாரத்தினால. இல்லனா இப்படிப்பட்ட அவமானம் எனக்கு நடந்திருக்குமா சொல்லுங்க? அப்புறம் என்னோட வேதனை நியாயமானது சார். வருங்காலத்துல கண்டிப்பா இதை நான் முயற்சி பண்ணுவேன் சார். என்னோட சுகதுக்கங்களை பகிர்ந்துக்கிற ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கேன். ஏன்னா அவங்க நான் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஆனா இது வரைக்கும் நான் அப்படி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். பாருங்க, நாங்க உங்களை ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பப்ளிக் எதிராவும் இருக்கீங்க. ஆமா அதை இந்த சார், உலகமே ஆமா. வேற பாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களை ராஜ்யசபாக்கு அனுப்பாத அளவுக்கு நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? நான் பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. இதை தவிர நிச்சயமா நான் எந்த தப்பும் பண்ணல. மனிஷ் சிசோடியா என்ன சொன்னார்னா, அதாவது இவரு தேவையில்லாம உணர்ச்சி வசப்படுறாரு, இவரோட பேரு லிஸ்ட்லயே இல்லங்கிறாரு. ஆக்சுவலா சார், பஞ்சதந்திரம் என்ன சொல்லும்னா, சதி பண்ணாலும் நல்ல பிளானோட பண்ணணும்னு. இப்போ அவங்க என்னோட பேர் இல்லைன்னு சொல்றாங்க. மீடியாக்காரங்க தேவையில்லாம விஷயத்த பெருசு பண்றாங்கன்னு. அதோட பிஎஸ்சி மீட்டிங் ஆரம்பிச்சப்போ என்னை கூப்பிடாம இருந்ததுக்கு காரணமே அதுல என் பேர் இருந்ததுனால தான். அதுக்கப்புறம் யார் பேர் இருந்துச்சோ அவங்க இன்னைக்கு பிஎஸ்சி பண்றாங்க, உட்காந்து யோசிக்கிறாங்க, கோடிக்கணக்கான ஒர்க்கர்ஸ் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அஃபிடவிட் அவங்க டிசம்பர் 30 வாங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ சின்ன சின்ன பார்ட்டிஸ் கூட கொஞ்சம் டெக்கோரம் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வச்சிருப்பாங்க. அந்தமான்ல பார்ட்டி கொண்டாட போங்க, ஆனா பார்ட்டி ஒர்க்கர்ஸ்லாம் அந்தமான்னு நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லாருமே புத்திசாலிங்க, பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சமாவது ஏதாவது செஞ்சா ஒரு நல்ல திட்டத்தை போடுங்க. அப்புறம் என் பேர் இல்லைன்னு சொன்னது பெரிய விஷயமும் கிடையாது, அது அவசியமும் இல்ல. ஆனா ராஜ்யசபாக்கு யார் அனுப்பணும், யார் அனுப்பக்கூடாதுன்னு யாராவது ஆலோசனை கேட்டாங்களா? இல்ல சார், யாரும் என்கிட்ட கேட்கல. என்னோட ஆலோசனைக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் எலெக்ஷன் ராலிக்கு தானே தேவை, ஒர்க்கர்ஸ்க்கு தேவை இல்லையே சார். இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டு தான் வேலை செய்யணுமான்னு கேட்குறாங்க. அப்புறம் பார்ட்டியோட அஃபிஷியல் ஸ்போக் பர்சன்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட ட்விட்டரில் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக பாரதிய ஜனதா, பாரதிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய விஷயங்கள்ல அதிக கவனத்தை செலுத்துவாங்க. காமன்வெல்த் அப்போ சோனியா காந்திக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. மக்கள் ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நாங்க தேர்தலில் போட்டியிட்டதுக்கு அப்புறம் 9 மாசம் மோடிஜிக்கும் இந்த தப்பான கருத்து இருந்துச்சு. அது என்னன்னா, மக்களுக்கு எதுவும் தெரிய போறது இல்லைன்னு. ஆனா மக்கள் எண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் சுசுபாலோட 99 தப்பு வரைக்கும் சும்மா தான் இருப்பாங்க. 100வது தப்பு பண்ணா அதிகாரத்தோட தலையவே வெட்டிடுவாங்க, ஆணவத்தோட தலையை வெட்டிடுவாங்க. நான் எப்பவும் இதை தான் விரும்புறேன், சில பேரை ஆணவத்துக்கிட்ட இருந்து இறைவன் காப்பாற்றணும்னு. ஒர்க்கர்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ, கடவுள் எந்த தண்டனையும் கொடுக்க கூடாது, கடவுள் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுல இவ்வளவு கன்சர்ன் இருந்தது, இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு.
உங்களோட அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, குமார் விஸ்வாஸ் என்னோட தம்பின்னு. அப்ப தம்பி போய் அண்ணன் கிட்ட பேசலாம் இல்லையா? இல்ல நான் முயற்சி பண்ணேன், பேச முடியல. ஆனா அவரு என்னோட தலைவரா இருக்கணும்னு தான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அண்ணாஜி அவரோட அப்பா யோகேந்திர யாதவ் அண்ணன் என்ன தம்பின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக மக்கள் என்ன பாராட்டியிருக்காங்க. 7 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் என்ன பாராட்டினாங்க. நீங்க தம்பி ஆனதுனால உங்களோட ஏற்பாட செஞ்சுக்கங்கன்னு. ஸோ நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, குடும்பம் வளர வேண்டாம், பார்ட்டியும் மக்களும் வளரணும்னு. தலைவரா இருந்தாவே போதும். ஆனா அவங்க பெரிய பெரிய ஆளுங்களை கூட்டிட்டு வர விரும்புறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அருண் ஷௌரி, ரகுராம் ராஜனை கூட்டிட்டு வர நினைச்சாங்கன்னு. அப்புறம் யஷ்வந்த் சின்ஹா கிட்டயும் போனாங்க. ஆனா எந்த ஏற்பாடுமே நடக்கல. 18 பேர் கூட தயாரா இல்ல. ரஜத் சார், இது யோசிக்க வேண்டிய விஷயம். நாங்க பார்ட்டியை ஆரம்பிச்சு முதல் தடவை தேர்தல்ல வெற்றி அடைஞ்சப்ப, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பல துறைகள்ல இருந்து எங்க கூட நிக்கிறதுக்கு கர்வப்பட்டாங்க. அவங்க இது ஒரு பெரிய போராட்டம்னு சொன்னாங்க. அப்போ எங்களோட ஒர்க்கர்ஸ் இதை யோசிக்க மாட்டாங்களா? அதாவது நாட்டுல 18, 19 பேர் எங்க கூட நிக்கிறதுக்கு மறுத்தது ஏன்னு. தட்டுல அலங்கரிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பாரிச்ச ராஜ்யசபா டிக்கெட்டை அவங்க எதுக்கு திருப்பி கொடுத்தாங்கன்னு. ரகுராமராஜன் மிகப்பெரிய ஆளு. ஆனா அவரோட பிஏ எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னப்போ, அது எனக்கும் அப்புறம் லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ்க்கும் ரொம்ப அவமானம். அப்படின்னா எங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்போ மோடிஜியை பார்த்து நாடு மொத்தமும் பயப்படுதுன்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா காங்கிரஸை பார்த்து பயப்படாதவங்க நிறைய பேர் வேலையை விட்டு தூக்கி போட்டு என்ன மாதிரி ஆளுங்க. நான் 17 வருஷம் விஸ்வவித்யாலயால வேலை பார்த்திருக்கேன். ஒரு நாள் வாக்குவாதத்துல காங்கிரஸோட திக்விஜய் சிங் நீங்க காலேஜுக்கு எத்தனை நாள் போறீங்கன்னு கேட்டாரு. அப்ப நான் இந்தாங்க ராஜினாமா, நாளையிலிருந்து நான் உங்களே பாக்குறேன்னு சொன்னேன். நான் ஒரு செகண்ட்ல வேலையை விட்டேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எங்களை ராஜ்யசபாவுக்கு கூட்டிட்டு போக தயாரா இல்ல. அப்ப நாங்களே யோசிக்கணும், அது ஒரு சாதனை. அங்க பெரிய பெரிய ஆட்களோட குரல்கள் கேட்கும். அட்டல்ஜியில இருந்து இந்திராஜி வரைக்கும் போட்டோஸ் இருக்கு. அதோட பட்டேல்ஜி குரலும் அங்க ஒலிச்சிருக்கு. பெரிய பெரிய ஆளுங்களே ராஜ்யசபாக்கு போக விரும்பாதப்போ, ஆம் ஆத்மி பார்ட்டி தரப்புல நீங்க எதுக்கு போக விரும்புனீங்க? இல்ல பாருங்க, நான் தெரிஞ்சுக்க தான் விரும்புனேன். இந்த விஷயத்தை என்னைக்கு நான் மறைக்கல. இது ஒரு விசித்திரமான அரசியலா இருக்கு சார். நீங்க ராஜ்யசபாக்கு போக விரும்புறீங்களா? இல்ல சார், இது பார்ட்டி தான் முடிவு பண்ணும். நான் வெறும் ஒர்க்கர் தானே சார். அப்படி என்ன ஒர்க்கர்ப்பா? அப்புறம் சார், திக்விஜய் சிங் உங்க கூட பேசணும்னு சொன்னப்போ நான் வர முடியாது, என் தரப்புல குமார் வருவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சந்தீப் தீட்சித் கூப்பிட்டப்போ நான் வர முடியாது, என் தரப்புல குமார் வருவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சேனல்ல இருந்து வாங்க பேசணும்னு கூப்பிட்டப்போ அவங்க தரப்புலயும் குமார் தான் வந்து பேசினாரு. நீங்க உள்ள பேசுறது இல்ல, வெளியே வந்து இவங்க கூட பேசுங்க. சார் இது என்ன சார், என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? எல்லா வேலையிலையும் அங்க எந்த ஒர்க்கர் இருந்தாலும் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. இதுல வருத்தம் என்னன்னா, ஆசிதோஸ் மாதிரி நல்லா பேசக்கூடிய பத்திரிகையாளரும் அங்க போவாங்க. ஆனா பாருங்க, வருத்தம் இருக்கும். அதே மாதிரி நானும் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சேன். ஆனா அவங்களுக்கு இதை சுத்தமா மதிக்கணும்னு கூட தோணல. ஜனநாயக செயல்முறைன்னு ஒண்ணு இருக்கு. பிஎஸ்காவது கூப்பிடலாம். அதுக்கு கூடவா நான் அவசியம் இல்லாம போயிட்டேன்? ஒர்க்கர்ஸும் பாக்குறாங்க, நாடும் பாத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முடிவே கிடையாது சார். யாருக்காவது பிரம்ம இருக்கலாம், பூமி அவங்க கூட சுத்தணும். ஆனா அது நடக்காது. அப்புறம் அரசியலும் அதே மாதிரி தான். ஆனா எம்எல்ஏஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலை தேர்ந்தெடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வைரத்தை தேடி கொண்டு வந்திருக்கோம்னு. இப்ப ராஜ்யசபாக்கு 2 வைரம் வந்தப்போ அதுல ஒருத்தர் என்டி குப்தாஜி. சார் அவர் மிகப்பெரிய ஆளு. நான் என்டி குப்தாஜி அவரை பத்தி படிச்சப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவரு ஆம் ஆத்மி பார்ட்டி அரவிந்த் கெஜ்ரிவாலோட இன்கம் டாக்ஸ் கேசஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றாருன்னு. பாருங்க, நாங்க கிளர்ச்சியை ஏற்படுத்தினா அவர் மறுத்துருவாரு. எங்களுக்கு நீ காசு தேவையில்ல, வேலை முடிஞ்சதுன்னு. ஆரம்பத்துல நாங்க மக்கள் கூட சேர்ந்து போட்டிக்கிட்டப்போ எங்ககிட்ட பெருசா காசு எதுவும் இல்ல. சந்தோஷ் கோவிலி வழக்குல பிரபலமானவர். அப்போ நான் அவருக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் இதே மாதிரி பசங்க எல்லாம் சட்டசபையில மந்திரிகளா இருக்காங்க, அவங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னேன். அதே மாதிரி எங்ககிட்ட காசு இல்லாதப்போ இந்த கணக்கு வழக்கு பார்க்குற இன்கம் டேக்ஸ் மக்கள் இருக்காங்கல்ல. ஸோ எங்ககிட்ட மக்கள் இருந்தாங்க, ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ஓட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பணம் அதிகரிக்குது, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க அதிகரிக்கிறாங்க, மற்றதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நாம தான் சார் முடிவு பண்ணணும், நமக்கு ஓட்டு வேணுமா, மக்கள் வேணுமா, ஒர்க்கர்ஸ் வேணுமா, இல்ல பணத்தை கொண்டு வர்றவங்க வேணுமா, அதை கணக்கு பார்க்குறவங்க வேணுமா, நாம தான் சார் முடிவு பண்ணணும். இப்போ மக்கள் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு காசு கொடுக்காதனால சுஷில் குப்தா மாதிரி 20 கோடி ப்ராப்பர்ட்டி உள்ளவங்களை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களாமே. இல்ல காசு கொடுக்கலன்றதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சா எப்படி? அதாவது வீட்ல பட்னியா கிடக்கிறதுக்காக மனுஷன் கிட்னி விற்க போயிடுவானா என்ன? சொல்லுங்க, வீட்ல சாப்பாடு இல்லைன்னா கிட்னி விற்க கிளம்பிடுவாங்களா? இதயத்தை விற்பாங்களா, இல்ல உள்ள இருக்கிற ஆத்மாவை விற்பாங்களா? சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நாங்க உண்மைக்காக போராடுறவங்க, எங்களுக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்காது. ஆனா அவரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தார்ல, நிறைய சேரிட்டபிள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திட்டு இருக்காருன்னு, அப்புறம் கல்வித்துறையில நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு. நானும் ஆராய்ச்சி பண்ணேன் சார். இத்தனை நாளா இவ்வளவு பெரிய மகான் சமூக சேவகரை எப்படி மிஸ் பண்ணேன்னு. எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல லட்சக்கணக்கான ஃபீஸ் வாங்குறாங்கன்னு. டாலர்ஸ்ல ஃபீஸ் இருக்கு, யூரோஸ்ல ஃபீஸ் இருக்கு. அப்புறம் மனிஷ்ஜி என்ன சொன்னாருன்னா, நான் 15,000 பேரை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் நாங்க டில்லி அரசாங்கத்துக்கு இப்படி சொல்றோம், பிரைவேட் ஸ்கூலு, பிரைவேட் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் நஷ்டம் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றோம். அதனால நாம அதை நீக்கிட்டு கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணலாம்னு சொல்றோம்.
இன்னொரு பக்கம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூலும் நடத்துறாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் நடத்துறாங்க, போர்டிங் ஸ்கூல் நடத்துறாங்க. முதல்ல ஸ்டாண்ட முடிவு பண்ணுங்க. இங்க இருக்கணுமா, அங்க இருக்கணுமான்னு. ஏன்னா மக்களும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது, நீங்களும் கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஜோக்கா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா யார ஒருத்தர பெரிய ஞானியா நினைச்சோமோ, அவர நான் பார்த்தப்போ பேர் படிக்கும்போது, அவரு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோ சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் அவர் யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு எப்போவாவது அவர சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சதா? ஒரு வாட்டி எனக்கு கூட கிடைச்சது. சுஷில் குப்தா அவர்கள நான் சந்திச்சேன். அரசியல்ல மோத்தி நகர்ல காங்கிரஸ்க்கு எதிரா தேர்தல்ல போட்டியிட்டாரு. அங்க நான் எங்களோட வேட்பாளர் சாந்தனாச்சிக்காக ரேலிக்கு போனேன். அப்ப எங்க கையில காசு இல்ல. அதனால சின்னதா ஒரு ஸ்டேஜ் போட்டு கையில மைக்க வச்சுக்கிட்டு நான் மக்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப எதிர்ல அவங்க ரோட் ஷோல கார்ல போயிட்டு இருந்தாங்க. காஸ்ட்லியான காரு. அவரு 2 பாடி கார்ட்ஸ் மத்தியில நின்னுகிட்டு இருந்தாரு. பாருங்க இப்படி வெற்றி அடையாளத்த காட்டி அவர் என்ன ஆணவமா பார்த்தாரு. அப்ப என் கையில மைக் இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ் அதை ஞாபகப்படுத்தும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, "சுஷில் குப்தாஜி நீங்க போறீங்க. நீங்க 1000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரு. இந்த ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்கும். அப்புறம் உங்க காசு தோக்கும்னு சொன்னேன். சுஷில் குப்தா இன்னைக்கு என்ன தோக்கடிச்சிட்டாரு. அப்புறம் சுஷில் குப்தாஜி முகத்துல அன்னைக்கு ஒரு புன்னகை இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, "கண்ணா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க." அப்புறம் நான் காங்கிரஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நாட்டின் பழமை வாய்ந்த கட்சினா சும்மா இல்ல. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியல. ஆனா தோத்த எம்எல்ஏவை அவங்க ராஜ்யசபா எம்பி ஆக்கிட்டாங்க. ஸோ அது அற்புதமான விஷயம். காங்கிரஸ் கிட்ட நம்ம அரசியல் கத்துக்கிட்டே ஆகணும். ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசலையா? அப்புறம் ஒரு பிஏசி மெம்பர் கூட பேசலையா? பெரிய அரசியல் தலைவர் குமார் விஸ்வாஸுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஹஸ்தினாபூர் சிங்காக்கு எதிரா குல்வத்து துணியா ஊத்தப்ப பிதாமா பீஷ்ம பேசல. அதோட குரு துரோணாச்சாரியா கூடவும் பேசல. மகாத்மா விதுர் பேசல. ஆனா மகரிஷி வியாசோட தண்டனையிலேருந்து யாருமே தப்பிக்கல. அதே மாதிரி கங்காபுத்திரன் பீஷ்மர் கூட மரணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு. வரலாற்றுல ஏக்கத்தின் பிரித்தலை யாரு மறைக்கிறாங்களோ அவங்கள வரலாற்றுல மிகப்பெரிய கோலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதாவது பேசணுமா வேணாமான்னு நாம தானே நிர்ணயிக்கணும். ஸோ எனக்கு நன்மை நடந்தா சொல்லுவேன், நஷ்டம் ஏற்பட்டா சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். இந்த நிலைமையில உங்களுக்குள்ள இருக்கிற கவிஞர் என்ன சொல்லுவாரு? சார் நான் ஒண்ணே ஒன்று தான் சொல்லுவேன், அரசியல்ல எதையும் அடையவும் முடியாது, இழக்கவும் முடியாது. உங்களோட நிபந்தனைக்கெல்லாம் என்னால் கட்டுப்படவும் முடியாது. அதனால சதியால என்னை இந்த மண்ணில் புதைச்சாலும் சரி, நான் ஒரு விதை மறுபடியும் முளைக்காம இருக்கவே மாட்டேன்.